அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாகமணி தேவி கோவிலுடைய தரிசனம் தான். இந்த கோவில் எங்க இருக்குன்னு சொல்லி நீங்க கேட்டிருந்தீங்க. நம்ம சேனல்ல நாகமணி தேவிங்கிற பிளேலிஸ்டே இருக்கு. ஏன்னா நான் இவ்வளவு தூரம் சாமி கும்பிடுறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா இவங்க மட்டும்தான். அதனால எனக்கு குலதெய்வத்தை நல்லபடியா கும்பிடணும். இஷ்ட தெய்வம் யாரு, இவங்களை கும்பிடும் போது எத்தனை கடவுளை எனக்கு வழிகாட்டினாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் நாகமணி தேவிங்கிற பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கேன், பாருங்க. இந்த கோவில் கல்லணை ரோடு காவிரி கரையோரமா இருக்கக்கூடிய அந்த ஆனமன டயட்டோஸ் அப்படிங்கிற கார் கம்பெனி பக்கத்துல ஒரு ரோடு போகும். இங்க பிருந்தாவன் ஸ்கூல் இருக்கு. அந்த ரோட்ல தான் பாத்தீங்கன்னா இந்த கோவில் இருக்கு. 15-16 வருஷத்துக்கு மேல ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்னா அது இந்த கோவில் தான். மற்ற கோவில்கள்ல நம்ம போவோம், வழிபடுவோம், ஒரு டூர் மாதிரி கூட போயிட்டு சாமி மட்டும் கும்பிட்டுட்டு வந்துருவோம். ஆனா எந்த ஒரு நல்லது கெட்டது நடந்தாலும் இந்த கோவில்ல முறையிடுறதா என்னுடைய வழக்கம். அதுதான் நம்ம கல்லணை சுயம்பு புற்று அம்மன் கோவில். இங்க பாத்தீங்கன்னா ஒரு புற்றா சுயம்பா அம்பாள் தரிசனம் கொடுக்குறாங்க. ஒரு அற்புதமான கோவில் இது. பாத்தீங்கன்னா ரோட்டு மேலேயே தான் இருக்கும். இதுக்கு கீழே படிக்கட்டுல இறங்கி போற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட்ல போன உடனே விநாயக பெருமானும் அதுக்கப்புறம் வலதுபுறம் முருகப்பெருமானும் இருப்பாங்க. உள்ள நேரம் நுழைஞ்ச உடனே நம்மளுடைய சிவபெருமான் இருப்பாங்க. நாங்க எப்போ போனாலுமே அங்க பைப்ல காலை கழுவிட்டு தான் போவோம். இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு பழக்கம். கோவிலுக்கு போகும்போது நம்ம காலை கழுவிட்டு போறது ரொம்ப நல்லது. இந்த மண்ணை மிதிச்சாலே நல்லது நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை மட்டும் இல்லை. இங்க நிறைய பேர் அதனால பயன்பெற்றிருக்காங்க. நாங்கள் கண் கூட பார்த்துருக்கோம். ஏன்னா இத்தனை வருஷம் வரும்போது நமக்கு எத்தனையோ பேரை பார்த்துருப்போம். இந்த கோவிலுக்கு நிறைய பேர் பழக்கமானவங்க, நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒரு அற்புதமான கோவில். இந்த கோவிலை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். சிவபெருமான் பக்கத்துல காமாட்சி அம்மன் இருப்பாங்க. அவங்களுக்கு மேல பிரார்த்தனை மணி அப்படின்னு இருக்கும். இந்த கோவிலை நம்ம வேண்டுதல் வச்சு 3 முறை வலம் அம்பாளை சுத்தி அதுக்கப்புறம் 3 மணி சித்தத்தை கொடுக்கறது எப்பவுமே காலங்காலமா இந்த பழக்கம் இருக்கு. நாங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது நாங்க காதலிக்கும் போதே பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு போனோம். அப்ப இந்த கோவில் இப்படிதான் இருந்தது. இப்ப பாக்குற மாதிரி இல்ல. ஒரே ஒரு அம்பாள் சிலை, அதுவும் பாத்தீங்கன்னா கை கால்லாம் உருவம்லாம் இருக்காது, தலை மட்டும் தான். அந்த கீழே வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த அம்பாள் தான் முக்கியமான அம்பாள் சன்னிதானத்துல இருந்தாங்க. அதுக்கப்புறமா சில வருஷங்களுக்கு பிறகு இந்த மாதிரி அம்பாளே கனவுல எனக்கு அலங்காரம் பண்ணணும், கை கால்லாம் வேணும்னு சொல்லி கேட்டதுனால இந்த மாதிரி சிலை வடிச்சாங்க. அந்த சுயம்பு பாத்தீங்கன்னா புற்று அம்மன் சுயம்பா உருவானவங்க. அவங்க வளர்ந்துகிட்டே தான் இருப்பாங்க. எப்படி வெக்காளியம்மன் வெட்ட வெளியில இருக்காங்களோ அதே மாதிரி நம்முடைய சுயம்பு நாகமணி தேவி அம்மனும் பாத்தீங்கன்னா வெட்ட வெளியில தான் இருக்காங்க. அவங்களுக்கு கோபுரம் கிடையாது. அது எப்ப அமையணும்னு தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா அமையும் போது கண்டிப்பா அமையும். இல்ல வெக்காளியம்மன் மாதிரி அவங்களும் இதுதான் விரும்புறாங்களா என்னன்னு தெரியல. அப்பா தான் பாத்தீங்கன்னா இங்க சித்தர் சுவாமி மெய்யப்ப சுவாமி அவர்கள். அவங்க அந்த கர்ப்ப கிரகத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்கும், சின்னதா வச்சிருப்பாங்க. அவங்க தனியா பூஜை பண்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கதான் பீடத்து பக்கத்துல உட்காந்து இந்த மாதிரி உத்தரவு கேட்கறது, நமக்கு என்ன குறைகள் அவர்கிட்ட பேசணும், சாமி ஆடுறது, குறி சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. அம்பாள்கிட்ட நேரடியா அவர் ஆத்மார்த்தமா பேசி நமக்கு என்ன பதிலோ அது தருவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கோவில். எனக்கு இந்த கோவிலை பிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த பரிகாரம் பண்ணுங்க, அந்த பரிகாரம் பண்ணுங்க, இவ்வளோ செலவு பண்ணுங்க, இதை பண்ணாதான் உங்களுக்கு நடக்கும், இது மாதிரி கொடுத்தாதான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் இத்தனை வருஷத்துல கேட்டதே கிடையாது. அவங்க எப்பவுமே எதையுமே கேட்டதே கிடையாது. அவங்க குடும்பமே எல்லாருமே சேர்ந்துதான் பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்காக வேலை செய்யறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வேலையில இருந்து, நல்ல ஒரு திருச்சியில ரொம்ப பாத்தீங்கன்னா நகை செய்யற ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப இந்த கோவிலுக்காக 17 தலைமுறை கடந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல சேவை புரியுறாங்க. அம்பாள் ஐயா ரூபத்துல எல்லோருக்குமே நல்லபடியா நல்ல வாக்குகளை சொல்லி அவங்க வாழ்க்கையை முன்னேற்றுறதுல இருக்காங்க. என் பையன் பாத்தீங்கன்னா எப்படி கர்ப்பகிரகத்துல போலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இவன் இவங்க போட்ட பிச்சை தான். அதனால இவங்க குழந்தை இது ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் எங்க குழந்தை. நாங்க வளர்க்கறது மட்டும்தான் இவங்க, ஆனா கொடுத்தது தாய் தான்.
அதனால நாங்க இவங்க குடும்பத்துல ஒருத்தராகவே ஆயிட்டோம். அதனால இவங்க வந்து இங்க வந்து பேரன் தான், செல்ல பிள்ளை. ஸோ அதனால இவன் வந்து எல்லா இடத்துக்கும் போவான் வருவான், அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. ஆனா நாங்க வந்து எங்களுடைய எல்லையில கரெக்டா இருந்துக்குவோம். இவ்வளவு வருஷமா போனாலுமே எங்களுடைய எல்லையை தாண்டி அவங்க கிட்ட வந்து நாங்க ஓவரா வந்து எந்த ஒரு அட்வான்டேஜும் எடுத்துக்கிட்டது இல்லை. ஆனா எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் இங்க கேட்டுட்டு தான் நாங்க பண்ணுவோம். சின்னதா வந்து ஏதாவது ஒண்ணு வாங்கணும்னா கூட இங்க கேட்டுட்டு தான் பண்ணுவேன். ஒரு நகை வாங்கினா கூட இங்க அம்பாளுக்கு வந்து அவங்கள்ட்ட கழுத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் போடுவேன். ஒரு கொலுசு வாங்கினா கூட அவங்க பாதத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் போடுவேன். ஸோ இப்படிதான் வந்து இவங்களுக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம பந்தம். ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு பந்தம், எப்பவுமே வந்து தொடரக்கூடிய ஒரு பந்தம். இப்ப இந்த கோவிலோட பெருமைகளை நான் சொல்றேன். கல்லணை சுயம்பு ஸ்ரீ நவசர்ப்ப நாகமணி தேவி ஆதிசக்தியின் அனுகிரக ஸ்தலமானது பல நூற்றாண்டுகள் முன்பு சர்ப்பலோகமாக அமைக்கப்பட்டு புண்ணிய நதியாம் காவிரியின் வடகரை தன்னில் ஆதிசக்தியின் உத்தரவுக்கிணங்க சர்ப்பரூபம் தரித்து புற்று ரூபமாய் அமைய பெற்றது. காலப்போக்கில் விவசாய பூமியாக இருந்த ஸ்தலமானது குருமார்கள் ஆசியுடன் பிரம்மரிஷி நாக மெய்யப்ப சுவாமி சித்தர் மேற்பார்வையில் தை மாதம் 18ஆம் தேதி 31/1/2005 அன்று நாகபீடத்தை பிரதிஷ்டாபித்து பூஜைகள் நடத்தப்படுகிறது. இங்கு தேவி தேவ சபையை அமைத்து பல அற்புதங்களையும் மகிமைகளையும் நடத்தி தன் புற்றையே உருவமாக சகல சக்தியையும் தன்னுள் அடக்கி தன்னை சரணாகதி அடைபவர்களின் சதி விதி கர்மங்களை கண்டறிந்து சர்ப்பங்களுக்கெல்லாம் அதிபதியான ஆதிசேஷன் நவசர்ப்ப நாகமணி தேவி என்னும் நாமத்தோடு சுவாசம் செய்யும் பூமிதனை நம் பாதம் பதித்தாலே குடும்பம் தொழில் உடல் சங்கடங்களை தேவி சர்ப்ப ரூபமாக சஞ்சாரம் செய்து பக்தர்களின் கோரிக்கையை நிறைவேற்றி தேவியின் அனுகிரகமும் குலதெய்வ இஷ்ட தெய்வங்களின் ஆசீர்வாதமும் தந்து நமக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தருகின்றார். இது எல்லாமே நான் வந்து அனுபவிச்சது, நேர்ல பார்த்தது, இது சத்தியமான உண்மை. இது எல்லாமே நடந்திருக்கு. நிறைய பேர் வந்து குலதெய்வமே தெரியலன்னு சொல்றீங்கல்ல, அப்படி இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு ஒரு முறை வந்துட்டு அம்பாளை பார்த்துட்டு போங்க. குலதெய்வத்தை அவளே வந்து காட்டுவா. அதே மாதிரி எவ்வளவுதான் வந்து நான் வந்து பூஜை பண்ணாலும் எனக்கு நிம்மதி இல்லை, கஷ்டம் இல்லை, வீட்டுல வந்து தூக்கம் வரமாட்டேங்குது, பூஜைகள் பண்ண முடியல அப்படின்னா நம்ம இடத்துல என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு, நம்ம இடத்துல வந்து என்ன மாதிரி அந்த விஷயங்கள் யாராவது செஞ்சு வச்சிருக்காங்களா, இல்ல வந்து நமக்கு அந்த மனையில ஏதாவது தோஷம் இருக்காங்கிறத ஐயா வந்து அம்பாள்கிட்ட கேட்டு கண்டிப்பா வந்து சொல்லுவாங்க. இந்த கோவில்ல வந்து புத்துமண் பிரசாதமும் மஞ்சள் நீர் தீர்த்தமும் வந்து கொடுக்கப்படுது. கர்ப்பவதியா ஆகணும்னு நினைக்கிறவங்க, பிள்ளை பேருக்காக வர்றவங்க தம்பதிகளுக்கு பச்சிலை மருந்து வந்து இங்க கொடுக்கப்படுது. அதே மாதிரி இங்க முருகர் வந்து குரு ரூபமா வேல் வடிவுல வந்து நமக்கு காட்சி தராங்க. இங்க காவல் தெய்வங்கள் முனீஸ்வரன், அதே மாதிரி அங்காளம்மன், சமயபுரம் மாரியம்மன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அருவமா வந்து வேல் மூலமா வந்து இங்க வந்து வச்சிருக்காங்க. இது எல்லாமே சிலைகளா இருந்தது, இப்ப வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு அருவமா வந்து இங்க வச்சிருக்காங்க. இங்க அம்பாள் வந்து அம்பாள் வடிவுல மட்டும் இல்ல, அர்த்தநாரீஸ்வரர் வடிவிலும் இருக்காங்க. அதனால இங்க வர தம்பதிகள் குடும்ப ஒற்றுமையும் கணவன் மனைவி பிரச்சனையும் கண்டிப்பா வந்து தீரும். அதே மாதிரி இங்க நமக்கு வந்து சிவராத்திரி அன்னைக்கு, மாசி மாசம் வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்னைக்கு 4 கால பூஜைகள் வந்து நடைபெறும். இங்க நவ கிரகங்களும் இருக்காங்க. இங்க தல விருட்சமா வந்து வில்வம், வன்னி மரம், அதே மாதிரி நெல்லி மரம், இது மூன்றுமே இருக்கக்கூடிய, வேப்ப மரமும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். இங்க வந்து நெல்லி மரத்துக்கு கீழே ராகு பகவானை வந்து வச்சிருக்காங்க. ராகு கேது தோஷம் உள்ளவங்க, அதனால வந்து திருமணம் வந்து தடைப்படுதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வந்து இங்க வந்து இந்த அம்பாவை வந்து வழிபட்டு புத்துமண் பிரசாதம் வாங்கி சாப்பிடும் போது நமக்கு எல்லா விதமான நல்ல பயன்களும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இங்க பேச்சியம்மனும் அருவமாவும் காளியும் வந்து வச்சிருக்காங்க. அமாவாசைக்கு வரமிளகாய் பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற நோய்களை தீர்க்கிறதுக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற திருஷ்டிகளை வந்து அகற்றுவதற்கும் அமாவாசை அன்னைக்கு நமக்கு மாசம் மாசம் வரக்கூடிய அமாவாசையில ஹோமம் நடத்தி நம்ம கையாலேயே அந்த வரமிளகாய அந்த அக்னியில வந்து சாத்தி நம்ம வந்து நம்ம திருஷ்டிகளை வந்து அகற்றிக்கலாம். அதே மாதிரி இங்க வந்து சிவப்பு கயிறு வந்து கட்டப்படுது. இது வந்து நம்மளுடைய பாதுகாப்புக்காக. இது வந்து நமக்கு திருஷ்டிகள்லாம் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கட்டுவாங்க. அதே மாதிரி தீர்த்தம் வந்து அடிக்கப்படுது. அதனால வந்து உடம்புல இருக்க நோய்கள் எல்லாமே வந்து தீர்க்கப்படுது. என் குழந்தைக்கு கூட உடம்பு சரியில்லை அப்படின்னா நான் வந்து இங்கதான் முதல்ல வருவேன். எங்களுடைய கல்யாணத்துல இருந்து குழந்தை பேரு, எனக்கு வேலை, வீடு, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொடுத்த பிச்சை தான். அதான் வந்து சத்தியமான உண்மை. அதே மாதிரி தை மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா தீர்த்தவாரி, சித்திரை மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா பால்குடம் பிரார்த்தனை வந்து வந்து பண்ணலாம். அமாவாசை அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி வரமிளகாய், அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு நவகிரக தோஷம் நீக்கக்கூடிய நமக்கு நவகிரக அந்த விளக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஏற்றப்படுது, நவதானிய விளக்கு. அந்த நவதானியம் முடிச்சு இங்கேயே கொடுப்பாங்க. ஒவ்வொரு பௌர்ணமி
பௌர்ணமிக்கும் வந்து நம்ம வந்து ஏத்தி நம்மளுடைய நவகிரக தோஷத்தை வந்து நீக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான தலத்தை மண்ணை மிதிச்சாலே நமக்கு நிறைய சங்கடங்கள் தீரும். இங்க வரும்பொழுது நீங்க எந்த சங்கடத்தோட வந்தீங்களோ அந்த சங்கடம் முதல்ல தீரும். இந்த பேனர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் இருக்கு, உங்களுக்கு வேணா நீங்க பார்த்து கூட நீங்க வந்து பேசிக்கலாம். எங்க இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நீங்க வந்து அம்பாலை வந்து தரிசிச்சுட்டு போங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு மாற்றம் உங்களுக்கு நல்லபடியா வாழ்க்கையில் நடக்கும். எங்களுக்கு நடந்தனாலதான் நான் சொல்றேன். 15 வருஷத்துக்கு மேல நம்ம போறோம் அப்படின்னா ஒண்ணு நம்ம இவ்வளவு வருஷமா போறோம்னா ஒண்ணு நம்ம குலதெய்வமா இருக்கணும். இஷ்ட தெய்வம் வந்து இவ்வளவு வருஷமா நம்ம போறோம் அப்படின்னா அதுல சக்தி வந்து எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே வந்து உணர்ந்திருப்பீங்க. நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஒரு கோவிலை நம்பி இத்தனை வருஷம் போறோம் அப்படின்னா அந்த கோவில் எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்ததா இருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க அமாவாசைக்கு கனி வந்து நமக்கு கொடுப்பாங்க. இந்த கனியை வாங்கிட்டு வந்து வீட்டுல வைக்கும் போது எனக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா இந்த வீட்டுல ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமா இருக்குது அப்படின்னு நான் வந்து நினைப்பேன். இதை வந்து ஒரு கலையத்துல வச்சு மாசம் மாசம் வந்து அமாவாசைக்கு வந்து மாத்துவோம். இந்த கனி வந்து பாத்தீங்கன்னா சில நேரம் காஞ்சு போகும், சில நேரம் வந்து அழுகி போகும், சில நேரம் வந்து பாத்தீங்கன்னா வெடிச்சு கூட போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டுல வந்து திருஷ்டிகள் வந்து எப்படி இருக்குன்னு. இந்த முறை பார்க்கும்போது ரொம்ப வந்து கருத்து போய் உள்ள வந்து அந்த எதுவுமே இல்லை, அப்படியே உதிர்ந்துற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப அவ்வளவு திருஷ்டிகள் வந்து இந்த மாசம் வந்து இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கோவிலுக்கு போய் தான் வந்து பாத்தீங்கன்னா கன்னி தெய்வம் ஒண்ணு எங்க கூட இருக்கு, துணையா இருக்காங்க, அவங்களுக்கு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது எங்க கிட்ட வந்து சொன்னது இந்த கோவில்ல தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த கோவில்ல நாங்க வந்து கால் பதிச்ச நாள்ல இருந்து நல்லது மட்டும்தான் நடந்திருக்கு. எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு செயலும் நடந்தாலும் அது வந்து அம்பாள் பாத்துக்குவாங்கன்னு ஒரு தைரியத்தை கொடுத்த ஒரு குலதெய்வத்தோட சமமான ஒரு காவல் தெய்வம்னா எங்களுக்கு இவங்க நாகமணி அம்மன் தான். உங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இருந்தா கண்டிப்பா இந்த மண்ணை மிதிங்க, நல்லபடியான தீர்வுகள் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.